ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது எங்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், போஸ்டல் ஹீலிங் வேணால் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Queen of Wands, Seven of Pentacles, Wheel of Fortune, Chariot, Eight of Swords, Devil, Three of Pentacles, Tower, Eight of Pentacles, King of Cups, Ace of Swords, Seven of Wands. So bottom of the deck, Six of Wands. Force Parliament. Participation. Completion. Stress. Tower. Aloneness. Possibilities. Maturity. Creator. Control. Master. Okay. Oh, he is done. Courage. Missile. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி உங்களுக்கு மேபி இல்லை ஒரு சிலவங்களுக்கு டவுட் இருக்கலாம். இந்த ஒரு பர்சனை நான் பார்க்கணும், இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வரணும், அது வந்து விதியா இல்லைன்னா வந்து கர்மாவான்னு உங்களுக்கு சில டவுட் இருக்கலாம். ஆக்சுவலி அது விதி. ஓகே, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும், நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும், இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணணும், இதெல்லாம் ஒரு விதி.
ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப நிறைய சேலஞ்சஸ், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணியிருப்பீங்க நீங்கள். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பல தடவை ஒரு செப்பரேஷன் ஒரு ஸ்டேஜ் எட்டும்போது, ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷனை எட்டும்போது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு உயிர் கொடுக்கணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாங்கி பிடிக்கணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அத்தை வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முழுக்க நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருவோம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருண்டு. உங்களுக்கு ஒரு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸோ உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு உண்டு. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும், எந்த ஒரு செப்பரேஷன்லேயும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் கூட நம்ம சொல்லலாம். இது வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் டிவைனோட ப்ரொடெக்ஷன், ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ், யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த 10, 10, 11, 11, 12, 12 தென் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்ப்பீங்க. தென் நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிருப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, லா ஆஃப் அட்ராக்ஷன், இதெல்லாம் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், பிரபஞ்சம்னா என்ன, யூனிவர்ஸ்னால் என்ன, சில விஷயங்கள் உங்களுக்கு லேர்ன் பண்ண நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ எனக்கு என்ன தோணும், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன், ஒரு செப்பரேஷன், ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை எட்டும்போது முழுக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து லைஃப் லாங் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முழுக்க எஃபர்ட் கொடுத்த நீங்கள் தான். ஓகே, பட் இந்த ஒரு போஸ்ட் அதுக்காக எந்த ஒரு எஃபர்ட்டும் கொடுத்துட்டு கிடையாது. ஓகே, ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகுது ஒரு மெயின் ரீசன் அது ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லை. ஒருத்தவங்க மட்டுமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து வேல்யூ கொடுத்து முன்னோட்டு கொண்டு போக முடியல. 2 பேரோட ஒரு கை மட்டும் தட்டினா ஓசை கேட்காது, 2 கையும் சேர்த்து தட்டினா நீ ஓசை கேட்கும். அதே மாதிரி 2 பேரும் எஃபர்ட் கொடுத்தா ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து ரொம்ப கோவப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், ரொம்ப உங்களை தேவையில்லாத வார்த்தைகள் பேசி ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சன் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு பர்சன் கூட ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு பர்சன் அடிக்கடி உங்கள் நம்பரை பிளாக்கில் போடுறது, எடுக்கிறது, பிளாக்கில் போடுறது, பவுண்ட்ரி செட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த ஒரு பர்சன் காட்டியிருப்பாங்க. நீங்களும் பொறுத்த மட்டுக்கு பொறுத்திருப்பீங்க, எஃபோர்ட் கொடுக்குற மட்டுக்கு எடுத்திருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கும் என்ன சொல்கிறது, ஸோ உங்கள் மைண்டுக்குள்ளே எப்பவுமே ஒரு விஷயம் உண்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும். மேபி அது உங்களோட ஒரு ட்ரீமாக இருக்கலாம். இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், இந்த ஒரு பர்சன் திருந்தணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் எதிர்பார்க்கணும், எனக்கு ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் வேணும், அது உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருக்கலாம். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், நம்மளால் வந்து ஆக்சுவலி அது உங்களுக்கு எனக்கு என்ன தோணும், மேபி உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்மளால் முடியாத ஒரு ப்ராப்ளத்தை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணணும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, எஃபோர்ட் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எஃபோர்ட் கொடுத்து நீங்கள் டயர்டாகிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் அடிக்கடி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. உங்களுக்கு இதில் நிற்கிறதுக்காக நிற்க வேண்டாமா பல தடவை நீங்கள் தடுமாறிட்டு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் உங்களுக்கு ஒரு ட்ரீம் உண்டு, இது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், நான் நினைக்கிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு போகணும். உங்களுக்கு ஒரு ட்ரீம் உண்டு. அப்போது உங்களுக்கு வந்து சில கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணும்போது, யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நம்மள ஃபோக்கஸ் பண்ணும்போது, செல்ஃப் லவ் பண்ணும்போது, ஸோ நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் வரும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆகி வரும்னு உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிருண்டு. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு போஸ்ட் மேபி உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக கெயிட் பண்ணலாம். இந்த ஒரு செப்பரேஷன் வந்து நீங்கள் மேபி யூனிவர்ஸ்னால் என்ன, லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன, மேனிஃபெஸ்ட் டெக்னிக்னா என்ன, நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்பை எப்படி சரண்டர் பண்ணுறது, எப்படி லெட்கோ பண்ணுறது, எப்படி டிட்டாச்மெண்ட்டுக்கு வருது, எப்படி இந்த ஒரு போஸ்டரை நான் பிடிச்ச பாதையில் கொண்டு வரது, எப்படி இந்த ஒரு போஸ்டரை திருத்துறது, எப்படி இந்த ஒரு போஸ்டரோட ஈகோவை டெத் ஆகுறது, நிறைய விஷயங்கள் நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் திங்க் பண்ணி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறீங்க, உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப ஹை லெவலில் இருக்குது, உங்களுக்கு அது தெரியும். எந்த ஒரு என்ன சொல்கிறது,
மேபி உங்களோட இன்ட்யூஷன் உங்களை பயங்கரமாக பக்காவாக பண்ணியிருக்கலாம். ஓகே, அப்படி இன்ட்யூஷனோட பேச்சை கேட்டு நீங்கள் செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷன் நிற்கிறீங்கன்னா உங்கள் இன்ட்யூஷன் அடிப்படையாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அட்ராக்ட் ஆகும். நம்மளால் அட்ராக்ட் பண்ணது முடியாத விஷயங்கள் ஒன்றுமே நம்ம லைஃப்பில் கிடையாது. ஷோராக அட்ராக்ட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க, நம்ம கடவுள் கிடையாது. ஸோ நம்மளால் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன ப்ராப்ளம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமோ ஷோராக நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, பட் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல, எந்த ஒரு ப்ராப்ளத்தை நம்மளால் சால்வ் பண்ண முடியலையோ அதை ப்ராப்பராக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லெட் கோ பண்ணிவிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது அட்ராக்ட் ஆகி வரும். இல்லை நான் எஃபர்ட் கொடுத்துருவேன், நான் எல்லாத்தையும் பார்த்துடுவேன், என்னால் எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. ஓகே, நம்ம சாதாரண மனுஷங்க, நம்மளை மிஞ்சிங்க ஒரு சக்தி இருக்குது, பிரபஞ்ச சக்தி இருக்குது, யூனிவர்ஸில் ஒரு சக்தி இருக்குது. தேவையில்லாமல் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு சினிமாவை நீங்கள் எடுத்துக்கோங்க, சினிமாவில் அழகாக காட்டுவாங்க உண்மையான காதல்னால வந்து உண்மையான ஒரு காதல்னால வந்து ஹீரோ திருந்தி வரதா இருக்கும், ஹீரோயின் திருந்தி வரதா இருக்கும். அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 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 மணிக்காக அவங்க பண்ணுறது. பட் நிஜ வாழ்க்கையில் அப்படி கிடையாது. நிஜ வாழ்க்கையில் நம்மளால் யாரையுமே திருத்த முடியாது. அடித்து சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் உயிரை விடுங்க, கத்தி எடுத்து கையை அறுத்துக்கோங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, காலை விழுங்க, கெஞ்சுங்க, யாரையுமே திருத்த முடியாது. பட் ஒரே ஒரு ஆளால் திருத்திக்கலாம், யூனிவர்ஸால் திருத்த முடியும். நம்மளால் வந்து யாரையுமே இங்கே திருத்த முடியாது. ஸோ அவங்கள திருத்துறேன் இவங்களை திருத்துறேன் சொல்லிட்டு தேவையில்லாமல் 24/7 அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்து அவங்களுக்காக அழுது விழித்து ஒப்பாரி வச்சு உங்களை நீங்கள் டவுன் பண்ணிக்காதுங்க. உங்கள் எனர்ஜி லெவலில் நீங்கள் வந்து டவுன் ஆக்காதுங்க. ஏன்னா எனர்ஜி லெவல் டவுன் ஆகும்போது கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் அட்ராக்ட் ஆகாது. ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா உங்களால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ண முடியல, சால்வ் பண்ண முடியல, ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்களால் ஒரு விஷயத்தை வந்து சால்வ் பண்ண முடியலன்னா அது ஒரு விஷயம் உங்களுக்கு ஓவர் டிப்ரெஷனை கொடுக்குது, உங்கள் எனர்ஜி லெவலில் ரொம்ப டவுன் ஆக்குது, நீங்கள் வந்து எஃபோர்ட் கொடுத்து டயர்ட் ஆகிட்டீங்க, இதுக்கு மேலே எனக்கு எஃபோர்ட் கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா மறுபடியும் எஃபோர்ட் கொடுக்காதுங்க. மறுபடி டயர்டாக தான் ஆகுவீங்க. மறுபடி உங்கள் எனர்ஜி லெவல் டவுன் ஆகும். மறுபடி நீங்கள் லைஃப்பில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி எடுக்கவே முடியாது. ஓகே, ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்து, இந்த விஷயத்துலேருந்து எனக்கு வெளியே வர முடியல, அது ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிட்டு உங்கள் செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை ஃபோக்கஸ் ஆக, அது ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி வரும். நம்ம ஒரு ஹை வைப்ரேஷன் இருக்கும்போது நம்ம எந்த டிட்டாச்மெண்ட் இருக்கும்போது எந்த ஒரு விஷயமாலும் அது நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி வரும். ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர், பயங்கரமாக எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு கேரக்டர், பயங்கர ப்ராக்டிக்கலான ஒரு பர்சன். இவர் வந்து எப்படின்னா, நான் பிடிக்கிற மொயிலுக்கு 3 காது, நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா இருந்தால் நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஸ்மூத் கோயினாக போகும். பட் நீ என்கிட்ட கொஷின்ஸ் கேட்ட, நீ ஏன் இப்படி இருக்க, அந்த மாதிரி சில கொஷின்ஸ் நீ வந்து வைக்காத இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆகி போயிடும் அப்படின்னு இவர் அந்த மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். இவர் வந்து பயங்கரமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருப்பாங்க. நீ இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி நீ இப்படி தான் இருக்கணும், எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டு தான் எல்லாமே பண்ணணும், பயங்கரமாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு பர்சன். அது உங்களுக்கு ஒரு டாக்ஸிக் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்ட்டே கொடுக்க மாட்டார், ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டார். இவங்க ஃபுல்லாக ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனால இவங்க பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்க ஃபுல்லாக இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது ஃபுல்லாகவே கெரியரில் தான் ஃபோக்கஸ் கொடுத்துருவாங்க. இவர் எமோஷ்னலி பேலன்ஸான ஒரு கேரக்டர். மேபி நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருக்கும், நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஒரு கேரக்டராக இருக்கும், நீங்கள் லவ்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கும். டோட்டல் ஆப்போசிட் இந்த ஒரு பர்சன். இவர் ஃபுல்லாக கெரியர். அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகிறதுக்கு விடிய எஃபோர்ட் கொடுத்தது எல்லாமே நீங்கள். பட் இவரோட சைடில் எஃபோர்ட்டில் எங்கே போயிட்டு உண்டு, இவர் கெரியருக்கு எஃபோர்ட் போயிட்டு உண்டு. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்க வேண்டாமா, இந்த ஒரு பர்சன் கிட்டது எந்த ஒரு ஈக்குவல் கிவெண்ட்டுக்கு கொடுக்கல, ஒரு வேல்யூவும் கொடுக்கல, இவர் அதையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. நான் இப்படி தான் இருப்பேன், நான் மெயினாக நீ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இவர் எமோஷ்னலி பயங்கரமாக பேலன்ஸான ஒரு கேரக்டர்னால இவரோட மைண்டுக்குள்ள என்னென்னா, எப்போவுமே வந்து நம்ம பவரில் நிற்கணும், எப்போவுமே நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது,
எப்பவுமே நம்ம யாருக்கும் பிடி கொடுக்கக்கூடாது, நம்ம எப்பவுமே அவைலபிள் காட்டிக்கக்கூடாது. நம்ம அவைலபிள் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க நம்ம காலை சுற்றிட்டே திரிவாங்க. நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், நம்ம அவைலபிள்னு தெரிஞ்சுட்டோம், இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர் மைண்ட் கேம் கழிச்சிട്ടുണ്ട്. இவர் பல தடவை இவர் அவைலபிள் இல்லாதது மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. ஏன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவரோட மைண்ட் கூட என்னென்னா, நம்ம எப்போவுமே அவைலபிள் காட்டிக்கவே கூடாது. நம்ம எப்போவுமே நம்மளை பிஸியாக வச்சுக்கணும், நம்ம எப்போவுமே கரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம இல்லைன்னு சொல்லும் போது இவங்க நம்ம காலை பிடிச்சி தொங்கிட்டு வருவாங்க. நம்ம மற்றவங்கள மாதிரி ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம்னா இவங்க நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிற ஒரு காரியம் நடக்கணும், இவங்கள நம்ம கண்ட்ரோலாக தான் வச்சுருக்கணும். நம்ம அவைலபிளாக இல்லைன்னு சொல்லும்போது அவங்க நம்ம பின்னாடியே வருவாங்க. அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி இவங்க லைஃப்பில் ட்ராவல் பண்ணுவாங்க. நம்ம ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம், எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்க நம்மளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கர ஈகோ பிடிச்ச ஒரு பர்சன். ஸோ இவங்க அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக விட்டுணும். உங்ககிட்ட கொஞ்சம் கூட என்ன சொல்லுது, கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இவரோட மைண்ட் இப்படி தான், இவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபைட் உங்களை பிளாக்கில் போடுறது, பவுண்டரி செட் பண்ணிட்டு நிற்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் போகுதுன்னு சொல்லும்போது விழுந்து இந்த ஒரு போர்ஷன் நீங்கள் தாங்கிட்டு உண்டு, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முழுக்க நீங்கள் எஃபர்ட் கொடுத்துருண்டு. பட் இவர் கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, கரண்ட் சிச்சுவேஷனில் அவங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லா சோஷியல் மீடியாவில் உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை இவர் ஃபாஸ்ட்டில் சொல்லிட்டு உண்டு, நீ வேணா போ, எனக்கு நீ மட்டும் தான் இருக்கிறியா என்ன, எனக்கு என் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என் ஃபேமிலி இருக்குது, என் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, எனக்கு எல்லாருமே இருக்காங்க, நீ மட்டும் தான் என் லைஃப்பில் இருக்கிறியா, நீ வேணா இல்லைங்க நீ போயிட்டே இரு, நீ மட்டும் தான் எனக்கு இருக்கிறியா, ஒன்று நம்பி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேனா, நீ இல்லாட்டில் என்னால் சூப்பராக வாழ முடியும், நீ போனால் நான் கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டேன், உன்னை நம்பி நான் கிடையாது, நீ இருந்தாலும் ஒன்று தான் இல்லாமல் போனது பல தடவை இவ்வளோ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துட்டு, அது ஒரு சடனாக ஒரு செப்பரேஷன் வந்துடும். அது மேபி நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ சடனாக ஒரு செப்பரேஷன் அது யூனிவர்ஸாகவே க்ரியேட் பண்ணி கொண்டு விட்டுட்டு சடனாக ஒரு செப்பரேஷன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ செப்பரேஷன் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லாமல் செப்பரேஷன் ஆகிட்டு கரண்ட் சிச்சுவேஷனில் இவர் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கலாம். இல்லைங்க உங்களோட எல்லா சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீ கேட்கல, நீ என்னோட ரூல்ஸை கேட்டு நீ வரலல்ல, நீ எனக்கு தேவையே இல்லை, நீ போயிட்டே இரு, நீ எனக்கு லைஃப்பில் தேவையே கிடையாது, நான் என்னை பார்த்துக்க, நீ ஒன்றை பார்த்துக்கோ. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சடன் டவர் மூமெண்ட் வந்துட்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, இவங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு மைண்டையும் ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஆளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ஆல்ரெடி இவர் பயங்கர, நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர், எமோஷ்னலி பேலன்ஸ் ஆன கேரக்டர், பயங்கரமாக மைண்டையும் ஹார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கேரக்டர், உங்களையும் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணணும்னு முடிவு பண்ண ஒரு கேரக்டர். அப்போ இவங்க கரண்ட் சிச்சுவேஷன் இவரை கண்ட்ரோல் பண்ண ஒரு செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இவங்க என்னென்னா நம்ம போகக்கூடாது. ஓகே, இவருக்கு தெரியும், இவருக்கு என்ன தெரியும்னா இந்த ரிலேஷன்ஷிப் எத்தனை வாட்டி செப்பரேஷன் வந்துருக்குது, எவ்வளோ செப்பரேஷன் வந்த பிறகு இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வருவீங்க. ஓகே, ஸோ அதனால் இவர் என்னென்னா நம்ம கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ண வேண்டாம், நம்ம எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், எந்த ஒரு எஃபோர்ட் எடுக்க வேண்டாம். நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்ப்போம். அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மளை தேடி வருவாங்க. ஏன்னா நம்ம இல்லைங்க அவங்க இல்லை. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. பட் இவருக்கு நீங்கள் இல்லைங்க கரண்ட் சுச்சுவேஷன் ஒட்டுப்பட்ட சுச்சுவேஷன். ஓகே, இவரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு, கால் பண்ணக்கூடாது, மெசேஜ் பண்ணக்கூடாது, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. இவரை செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு. கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு ஒட்டுப்பட்ட சுச்சுவேஷன். காரணம் என்ன,
ஏன் இவருக்கு ஏன் ஒற்றைக்கு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது? காரணம் என்ன? நீங்கள் இவரை சேசிங் பண்ணலாம், இவருக்கு நீங்கள் ஒரு பிடி கொடுக்கல. உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட வலி வேதனை உங்களுக்கு இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் மனசில் ஆக்கிட்டு உண்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இந்த ஒரு போஸ்டர் கூட முன்னோட்டு கொண்டு போக முடியாது. நான் இவங்களோட ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இல்லைங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் நிற்கிறது ஒன்று தான், நிற்காமல் போகிறது ஒன்று தான். ஸோ இவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கூட நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. உங்களுக்கு அது மனசிலாக்கி விடும். அதனால் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டிட்டாச்மெண்ட் எனர்ஜியில் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் சேசிங் பண்ணலை. நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எப்போவும் நீங்கள் எஃபர்ட் கொடுக்குற ஒரு கேரக்டர் கரண்ட் சுச்சுவேஷனில் எந்த ஒரு எஃபர்ட் நீங்கள் கொடுத்துடல. அதனால் இவருக்கு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். இவருக்கு யாருக்கு இப்போ நஷ்டம்? ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வரல, இவருக்கு ஒரு ஒற்றப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. யாருக்கு இப்போ நஷ்டம்? இவங்களுக்கு தான் நஷ்டம். நிற்கட்டும். ஓகே, மேபி இது ஒரு லாங் டெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இல்லைங்க நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ட்ராவல் எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இவர் நினைக்கிற ரீதிக்கு ஒன்றும் நடக்கலை. இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு க்ரோவோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு எதுவும் கிடையாது. இவர் ஃபுல் ஃபோக்கஸ் கெரியரில் பண்ணுறாங்க. மேபி ஏதாவது பிஸ்னஸ் தொடங்கியிருக்கலாம். இவர் மேபி உங்களை மறக்கணும்னு சொல்லிட்டு இவங்க கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் அங்கே போய் இவருக்கு ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். இவருக்கு அது எங்கேயுமே ஒரு கம்ப்ளீஷன் கிடச்சிட்டு இல்லை, கிட்டிட்டு இல்லை, கம்ப்ளீஷன் ஆகிட்டு இல்லை. இவர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த அளவுக்கு டெத் ஆகி போகும் இவங்க நினச்சி பார்க்கல. இவர் என்னன்னா இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் வருவீங்க, பட் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, ஒன்றும் பண்ணலன்னு சொல்லும்போது ஒரு ஒற்றப்பட்ட சுச்சுவேஷன். கெரியரையும் பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அது ஒரு அதில் ஒரு திருப்தியோ ஒரு சந்தோஷமோ இவங்க எதிர்பார்க்குற ஒரு க்ரோவோ ஒன்றும் கிட்டிட்டு இல்லை. ஸோ அதே மாதிரி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுறீங்க, ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்கன்னா ஸோ வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கரங்கி வந்துட்டு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க யாரெல்லாம் வந்து இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஸோ இவங்க ஒருத்தவங்களை நம்பிட்டாங்கன்னா என்ன சொல்கிறது அவங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இப்போ என்ன உங்ககிட்ட இல்லை, நம்ம ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒருத்தவங்களை நம்மளை கண்மூடித்தனமாக நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவர். பட் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் யாரெல்லாம் கண்மூடித்தனமாக நம்புனாங்களோ அவங்க எல்லாரும் இவருக்கு என்ன சொல்கிறது இவர் கூட இருந்தே குத்துற சுச்சுவேஷன். இவர் யாரெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பிட்டு அவங்க எல்லாம் இவருக்கு துரோகம் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஒரு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. இப்போ நீங்கள் ஹை வைப்ரேஷன் இருக்கிறீங்க, சேசிங் பண்ணோன்னா அந்த வீல் இவருக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இப்போ கரங்கிட்டு. இவருக்கு லைஃப்பில் இப்போ ஒன்றும் ஓகே இல்லை. கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருந்தால் கெரியர்லேயே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் அங்கே போய் சந்தோஷமாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு லோனிலெஸ் ஃபீல் ஆகுது இவங்களுக்கு. ஸோ அது இவங்க வந்து மேபி முன்னாடி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு உங்களோட வேல்யூ நீங்கள் மனசிலாக்கி கொடுத்துட்டு உண்டு. இவருக்கு அது மட்டும் டிவைனோட இன்டர்ஃபரன்ஸ் இது ஒரு கனெக்ஷனில் உண்டு நான் சொன்னேன். இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் ஓகே இல்லை சொல்லும்போது இவங்க உங்ககிட்ட வரணும். ப்ராக்டிக்கலாக இவங்க இருந்தாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து உங்கள் சேசிங் பண்ணலன்னு சொல்லும்போது ஓகே இவங்க உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், ஒரு கப் ஆஃபர் பண்ணணும், உங்களோட மறுபடியும் கனெக்ட் ஆகணும் எண்ணம் உண்டு. மேபி முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டில் என்கிட்ட அது இருக்குது இது இருக்குது வசதி இருக்குது, எனக்கு ஃபேமிலி இருக்குது, என் ஃப்ரெண்டு இருக்காங்க, எனக்கு எல்லாருமே இருக்காங்க, எனக்கு வந்து நீ இல்லாட்டாலும் எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டோன்னா கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப்கோர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே இருக்குது. இவங்களுக்கு மேபி எல்லாம் வசதியும் உள்ள ஒரு பர்சனாக இருக்குது. பட் அதில் ஒன்றும் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவரை சுற்றி 1000 பேர் இருக்கலாம், பட் இதில் ஒன்றும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்களாகும். இவர் உங்களே திரும்பி பார்க்குறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணணும், தென் ஒரு கப் உங்களுக்கு ஆஃபர் பண்ணணும், பட் எண்ணம் உண்டு. பட் என்னென்னா ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயம் நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. பட் ஈகவும் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன்ஸ் பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எமோஷ்னலாக வந்து பேலன்ஸ் பண்ண ஒரு தெரிஞ்ச ஒரு கேரக்டர் எல்லாம் உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் இவர் எமோஷ்னலி முன்னாடி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுறாங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. நம்ம ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுக்கணும், ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இவங்க நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் இவருக்கு லைஃப்பில் இப்போ ஒன்றும் ஓகே இல்லை. ஸோ அதனால் எமோஷ்னலாக திங்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் கெரியர்லேயும் ஒரு க்ரோ இல்லை. தென் இவர் நம்பர் எல்லாரும் இவருக்கு முதுகில் குத்திட்டு உண்டு. ஸோ இவர் இதெல்லாம் பார்க்க இவருக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒன்றும் ஓகே இல்லை. ஸோ அதனால் நம்ம உங்ககிட்ட வரணும், உங்கள் கூட மறுபடியும் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், எல்லா எண்ணமும் உண்டு. பட் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயம் நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. இவர் ஷோராக அவங்கள சூஸ் பண்ணுவார். பட் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகுன்னு கேட்க டிவைன் டைமில் தான் ஓகே ஆகும். கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப் என்ன ஆகும் அந்த ஒரு பாடத்தை, அந்த ஒரு லெசன் யூனிவர்ஸ் இந்த ஒரு போர்ஷன் காட்டி கொடுத்துட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சேசிங் பண்ணாதுங்க. இவருக்கு அடிக்ஷன்ஸ் உண்டு, பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஈகோ உண்டு. ஓகே, ரொம்ப ப்ராக்டிக்கல் ஒரு பர்சன், மைண்ட் பவர் உள்ள ஒரு பர்சன், திங்க் பண்ணுறாங்க. ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும், நம்மளாக போன மாதிரி இருக்கக்கூடாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகணும். அப்படி ஏதாவது ஏன்னா நம்ம பவர் கொஞ்சம் கூட கீழே இறங்காத மாதிரி இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை சால்வ் பண்ண முடியுமான்னு பாசிபிலிட்டிஸ் பார்க்குறாங்க. இவர் உங்களை சூஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டு உண்டு. பட் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயம் நினச்சி ஸ்டக்காகி நிற்கிறாங்க. ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கும் போது இவர் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணது, டாமினேட் பண்ணது அதெல்லாம் நினைக்கக்கூடிய டைமில் இவர் பேக் அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன். 2 ஸ்டெப்பு முன்னோட்டு வந்தாங்கன்னா 2 ஸ்டெப்பு பேக் அடிக்கிற சுச்சுவேஷன். பட் ஷோராக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகும் அப்படின்னு கேட்டு டிவைன் டைமில் தான் ஓகே ஆகும். ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு செப்பரேஷன் வந்திருக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்னன்னு யூனிவர்ஸ் மனசிலாக்கி கொடுக்குற ஒரு டைம். ஸோ யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சுட்டு பேஷன்ஸில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட விஷயத்தை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு லைஃப்பில் முன்னோட்டு போங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எங்கேயும் போகாது. இன்னொரு பர்சன் உங்ககிட்ட வந்து சேருவாங்க. ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்து 444 இம்பார்ட்டன்ட், தென் 777 இம்பார்ட்டன்ட், 888 இம்பார்ட்டன்ட்ஸ். இந்த ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் கண்டினியூ பார்க்குறது வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் அதை தவிர்த்து நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், தென் 15 இம்பார்ட்டன்ட், தென் 16 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டேட்டில் அவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.